வந்துள்ளோம். நான் தான் கோமாளி 1, நான் தான் கோமாளி 2, நாங்கள் தான் வரவேற்பு பொம்மைகள், நான் தான் தாத்தா, நான் தான் பாட்டி, நான் தான் பேரன். வந்தன வந்தன வந்தனங்க தந்தனம் தந்தனம் தந்தனங்க வந்தன வந்தன வந்தனங்க தந்தனம் தந்தனம் தந்தனங்க தந்தன தந்தனங்க. அன்பு கலந்திட்ட வணக்கம் வருது அவையோர்களே சபையோர்களே, அன்பு கலந்திட்ட வணக்கம் வருது அவையோர்களே சபையோர்களே. ஆட்டத்தோட பாட்டு சேருது பெரியோர்களே சிறியோர்களே, ஆட்டத்தோட பாட்டு சேருது பெரியோர்களே சிறியோர்களே. இருக்கிற நிலையில நல்லத சொல்ல வந்தவங்க, நாடு இருக்கிற நிலையில நல்லத சொல்ல வந்தவங்க, ஊர் இருக்கிற நிலையில உள்ளத சொல்ல வந்தவங்க, ஊர் இருக்கிற நிலையில உள்ளத சொல்ல வந்தவங்க. வந்தன வந்தன வந்தனங்க தந்தனம் தந்தனம் தந்தனங்க வந்தன வந்தன வந்தனங்க தந்தன தந்தன தந்தனங்க வந்தன வந்தன வந்தனங்க தந்தனம் தந்தனம் தந்தனங்க வந்தன வந்தனங்க தந்தன தந்தன தந்தனங்க. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டோம். சரி, நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? நம்மளா பொம்மலாட்டம் மூலம் தண்ணியோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்ல வந்திருக்கோம். அன்னக்கிளி, அடியே அன்னக்கிளி, வாயா வயக்காட்டுக்கு போனியே, என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா கிணத்துல தண்ணி தான் வரல. என்னதே கிணத்துல தண்ணி வரலையா? என்ன 5-6 அடி தோணா தண்ணி வந்துடும் சொன்னியா? ஆமா சொன்னேன், ஆனா இப்போ வரலையே. நான் அப்பவே சொன்னேன் கெடா வெட்டி ரத்த பள்ளி கொடுக்கலான்னு. நான் சொல்றதெல்லாம் யார் கேட்குறீங்க? அடைய அவடி இவ இந்த காலத்துல போயிட்டு மூட நம்பிக்கையோட இருக்கிறான். உனக்கு என்ன அடகு வச்சது என் நகையாச்சு? ஏன்டி பெணாத்துற? நானே கிணத்துல தண்ணி வரலன்னு தவிக்கிறேன். இவன் என்னமோ நகை போச்சு நட்டு போச்சுன்னு புலம்புறான். அப்படித்தான் போனா போட்டுமே. என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது எங்க அப்பா அம்மா போட்ட நகையாச்சு? இருந்தா என்ன, கிணத்துல தண்ணி வந்தா வெள்ளாம செஞ்சு மகசூல் கண்டனா உங்க அப்பா அம்மா செஞ்சு போட்டதோட பெருசு பெருசா செஞ்சு போறேன்டி. அலை எப்போ ஓயிறது தலை எப்போ முழுவுறது? எது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ என் நகை வந்தே ஆகணும். ஏண்டி இந்த காலத்துல லட்ச லட்சமா வரதட்சணை கிலோ கணக்கில் தங்கம்னு கேட்குறாங்க. நான் உன்னை அப்படியாடி கஷ்டப்படுத்துறேன். ஓ, அப்போ வரதட்சணை வாங்கல இருந்தா இப்போ என் நகையெல்லாம் வாங்கி அடகு வச்சிருக்கியா? அப்படிதான் வச்சுக்கோயா. இனிமே நான் அந்த வீட்டு வாசல் படியிலே காலை வைக்க மாட்டேன். அடியே தாத்தா எதுக்கு 2 பேரும் சண்டை போடுறீங்க? அப்படி கேளுப்பா மாணிக்கம். இவன் நகையை வாங்கி அடகு வச்சேன். எதுக்கு? பொறி உண்டவாங்க கேட்குறான் பேர் கேள்வி. நம்ம தோட்டத்துக்கு எனக்கு ஆழப்படுத்துகிற செலவுக்கு இவன் நகையை வாங்கி அடகு வச்சேன். ஓ, அப்படின்னா ரொம்ப ஆழமாக தான் கிணறு தோண்டி இருப்பீங்க. ஆமாப்பா, 150 அடி ஆழம் வரையும் தோண்டியும் தண்ணியே வரல. பெரண்டி இவர் கைப்பட்டா கல்லும் கறியாயிரும் நெல்லும் பதறாயிரும். நீ சும்மா இருடி கிளவி. ஆமாம், நான் கிளவி நீ கொமரேன். வாய்க்கு போட வத்தலை பத்தலை ஈயத்தை பற்றி இழிச்சு தான் பித்தலை. பாருடா மாணிக்கம், இவன் பேசுறது ஏதாவது புரியுதா? நானே கிணத்துல தண்ணி வரலன்னு தவிக்கிறேன். தாத்தா உங்க வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா இதுக்கெல்லாம் காரணமே நம்ம தானே. நான் அப்பவே நினைச்சேன் இந்த கிழவனா தான் இருப்பானே. என்னது நானா? ஐயோ தாத்தா பாட்டி, நம்மள மாதிரி மனிதர்கள் மரத்தை வெட்டி காட்டை அழிச்சு இயற்கையை சீரழிக்கிறதுனால தான் மண்வளம் குறைஞ்சு போய் நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சு போய் நீர் பற்றாக்குறையே ஏற்படுது. அதுக்கு இப்போ என்னடா பண்றது? ஒன்றும் இல்லை தாத்தா, எல்லாரும் மரத்தை நட்டு மழை நீரை சேகரித்தாலே பாதி நீர் பற்றாக்குறையே தீர்ந்துடும். அதோட முயற்சியா எங்கள் ஸ்கூலில் கூட தொல்கொடி தினத்தை முன்னிட்டு எல்லா மாணவர்களும் மரம் நட்டோம். இது போல் ஊரில் இருக்கிற எல்லாரும் மனசு வச்சாலே பாதி நீர் பற்றாக்குறையே தீர்த்துடலாம். அடுத்த தலைமுறை மாணவர்களான நீங்களாவது மரங்களை வளர்த்து மண் வளத்தை பெருக்கி இயற்கைகளோடு இணைஞ்சு வாழணும் தான் எங்களோட நோக்கம். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். நன்றி நன்றி.